இது நடக்கிற போது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஜனநாயகமே இல்லை, இங்கே கருத்துரிமையே இல்லை, இங்கே பேச்சுரிமையே இல்லை, இது வந்து ஆட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாற்றி, மக்களை வந்து பயமுறுத்தி, அவங்களை வந்து முட்டாளாக்கி, அவங்களுடைய வாக்குகளை வாங்கி இவங்க அதிகாரத்துக்கு வரணும். இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த கட்சி என்ன செய்ததோ அதே தான் இவர்களும் செய்வார்கள். தமிழ்நாட்டில் இதை நம்ம பார்த்தோம். ஆனால் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை காங்கிரஸால் இப்படி வீழ்த்த முடியவில்லை. தொடர்ச்சியாக 3 முறை பாஜக ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் கட்சியால், முக்கியமாக அதனுடைய தலைவர் ராகுலால மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியவில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. மக்கள் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் நம்புவதற்கு தயாராக இல்லை. ராகுலை ஒரு பிரதமராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆளும் கட்சியான பாஜகவின் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்து அதை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி, பாஜக என்ற கட்சியை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அதன் பிறகு நம்ம வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமாக இல்லை. அவங்க அதை செய்யறதும் இல்லை. ஏன்னா இங்க வந்து காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக எதையெல்லாம் தவற விட்டார்களோ, எதையெல்லாம் செய்து மக்களை வந்து அலைக்கழித்தார்களோ, எதையெல்லாம் செய்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தினார்களோ, எதுவெல்லாம் அவர்கள் செய்யவில்லையோ அது அனைத்தையுமே பாஜக வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக பண்றாங்க.